அனைவருக்கும் வாசுராஜாவின் வணக்கம். நண்பர்களே, இன்று நான் புதிய ஒரு தலைப்பில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது இந்த டிவைன் எனர்ஜி வாஸ்துவில் வாஸ்து சம்பந்தமாக ஜோதிட சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் பார்த்துட்டு வரீங்க. அதுக்குண்டான கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க, நல்லது, நன்றி. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா நியூமராலஜி, அதாவது எண்கணிதத்தை வைத்து ஒருவரோட செயல்பாடுகள், அவர் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியும். இது நிறைய இடத்துல நானே இதை செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஓரளவு சரியாக வருது. இப்போ எப்படின்னா என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு பிறவி எண், விதி எண் அப்படின்னு இருக்குது. பிறவி எண் என்பது நம்ம பிறந்த தேதி, விதி எண் என்பது பிறந்த தேதி, மாதம், வருடம், இதெல்லாம் கூட்டி வர்றது விதி எண். ஸோ இந்த இரண்டு எண்ணுமே வச்சுட்டு ஒருத்தரை பற்றி பேசலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிறவி எண் 1, அதே போல் விதி எண் 1. அதாவது பிறந்த தேதி இருக்கு இல்லையா, 1 இருக்கலாம், 19 இருக்கலாம், 28 இருக்கலாம். அந்த மாதிரி இந்த விதி, அது பிறவி எண்ணுங்கிறது பிறந்தது. அதுவும் கூட்டியே வர்றது, நாள், மாதம், வருடம், இது எல்லாமே 1. இப்போ இதுவும் 1 அதுவும் 1 வந்தால் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு முதல்ல இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1ஆம் நம்பர், இந்த 1ஆம் நம்பர்னாலே நம்பர் 1 சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் 1இல் பிறந்தவர்கள் எல்லாமே கூட்டுத்தொகை 1ஆ வர்றவங்க எல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எதுலேயுமே நம்ம தான் நம்பர் 1ஆ இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. அதே போல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எண்ணத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி புதுமையான விஷயங்களை அவங்க நிறைய யோசிப்பாங்க. ஒருத்தர் புது விஷயம் சொன்னால் கூட அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு உண்டு. இந்த விஷயம் நல்லா இருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு மற்றவர்களையும் அந்த விஷயத்துக்காக பாராட்டுவாங்க. அதாவது அவங்க மேலே ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வெளியே இடங்களில் இருந்தாலும் சரி. அதே போல் இந்த 1ஆம் நம்பர் நல்ல ஒரு படைப்பாற்றல் மிக்கவர்கள், தலைமைத்துவம் உண்டு, சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பாங்க. தன்னிச்சையாக செயல்படுவோம், தனிமையாக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தலைமைத்துவம் பண்பு இருக்கும், அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்கிறாங்களா, அது இவங்ககிட்ட நிறையா இருக்கும். எடுத்த விஷயத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்து மற்றவங்களை மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. நீ இப்படி பண்ணு, இப்படி பண்ணால் இப்படி வரலாம், இந்த மாதிரி முயற்சி செஞ்சு அது மூலிமா நீங்கள் வெற்றி அடையலாம். இதே போல் பல யோசனைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பவர் தான் நம்பர் 1. அதாவது பிறவி எண்ணும் விதி எண்ணும் 1ஆ வரவங்களுக்கு இந்த ஒற்றுமை குணம் பொருந்தும் பெரும்பாலும். இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிட்டோம். இவங்க வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் எல்லாத்தையுமே தன்னால் தான் முடியும், என்னால் தான் நடந்தது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அவங்க அடிக்கடி நினச்சிப்பாங்க. அவங்க மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு என்னால் தான் இது எல்லாமே முடிஞ்சது, மற்றவங்களால் இது முடியலை. ரெண்டாவது அவங்கள இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதுக்காக பாராட்டி பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு குண அமைப்புடையவர்கள் தான் 1, அதாவது பிறவி எண், விதி எண் 1 உள்ளவர்கள். மேலும் இவங்களுக்கு நல்ல செட் ஆகக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 9. இந்த நம்பரில் உள்ளவங்களாம் செட் ஆவாங்க. நிறைய இடத்துல எடுத்து பாருங்கள். இந்த 1ஆம் நம்பர் கூட க்ளோஸாக இருக்கிறவங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பவங்க இந்த நம்பராக தான் இருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட் நம்பராக உள்ளவங்ககிட்ட அவங்களுக்கு அடிக்கடி ஒரு கருத்து வேற்றுமை வரும். இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.